உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார். சரி, அடிப்பட்ட எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணியாச்சா? எஸ் சார். ஆனா பஸ்ல வந்தவங்களோட கவுண்டை செக் பண்ணா 4-5 பேர் தண்ணியில் அடிச்சுட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு சார். ஒரு டீம் அவங்கள தேடிட்டு இருக்காங்க சார். ரெஸ்கியூ பண்ண எல்லாருமே இங்கே தான் அட்மிட் ஆயிருக்காங்களா? கொஞ்சம் பேர் இங்கேயும், இன்னும் கொஞ்சம் பேரை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க சார். அடிப்பட்டவங்க பேசுற நிலைமையில இருந்தா அவங்க கிட்ட கான்டாக்ட் டீடைல்ஸ்லாம் வாங்கி அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. சரிங்க. சீரியஸா இருந்தாங்கன்னா அவங்க ட்ரெஸ் பாக்கெட்ல எல்லாம் ஏதாச்சும் ஐடி இருந்தா அந்த ஐடியா வச்சு அவங்க டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. அவங்க வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. அப்புறம் அதோட நமக்கும் ஒரு காப்பி எடுத்து வச்சிருங்க. நீங்க இதெல்லாம் பண்ணி வச்சிருங்க. நான் ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு போறேன். வேற ஏதாவது விவரம் தெரிஞ்சா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, இன்ஃபார்ம் பண்றேன் சார். ஏண்டி அம்மா பாட்டுக்கு அண்ணன் வராருன்னு ஓரா பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பா இதுக்கு ஒத்துப்பாரா? யாரு அப்பா தானே, அவரை பத்தி உனக்கு தெரியாதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஒருவேளை மருமகளை பார்த்து மனசு மாதிரி சரின்னு சொல்லிட்டா எந்த ரூம் கொடுப்பாங்க? வேற யாரு ரூமு? உன்னோட ரூம் தான். நீ தானே அண்ணன் ரூம்ல இருக்க. ஏன் ரூமா? நாளா என் ரூம் தர மாட்டேன். நீ வேணா உன் ரூம் கொடு. அமராவதி, மாப்பிள்ள வாங்க, சிவா வந்துட்டான். அண்ணனை வெளியிலே நிக்க சொல்லு, நான் ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. என்னடா நீ மட்டும் வர? சிவா எங்க? என்ன முத்து, கேட்டுக்கிட்டே இருக்கேன், பேசாம நிக்கிற. என்னாச்சு? சிவா வரலையா? அது வந்து டேய், என்னடா மென்னு முழுங்குற? என்னன்னு சொல்லு. நம்ம சின்னையா வந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா. டேய் முத்து, என்னடா சொல்ற? உனக்கு எப்படா தெரியும்? பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தேன். அவர் எந்த பஸ்ல வராருன்னு சின்னையாவுக்கு கால் பண்ண. வேற யாரோ போன் எடுத்து வந்தவாசி பக்கத்துல ஆத்துல பஸ் கவுந்துருச்சுன்னு சொன்னாங்கம்மா. ஐயோ, அங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன்னு சொன்னாங்கம்மா. எங்க என்னன்னு விசாரிக்கிறதுக்குள்ள போன் கட் ஆயிடுச்சுமா. அதுக்கப்புறம் 2-3 தடவை ட்ரை பண்ணமா. நாட் ரீச்சபிள்னு வந்துருச்சுமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நான் தான் அப்பவே சொன்னல, எனக்கு ஏதோ பதட்டமாவே இருக்குன்னு. பாத்தியா இப்ப என்னாச்சுன்னு? பாத்தியா? ஐயோ அம்மா, ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, சிவாக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுமா, நீ அமைதியா இருமா. ஐயோ, என் பேர பிள்ளைக்கு இப்படி ஆயி போச்சு. ஒத்த பிள்ளைன்னு தலைமையில வச்சு தாங்கினானே, இதுக்காடா எல்லாம்? கடவுளே, உனக்கு கண் இல்லையா? எந்த நேரத்துல என் பேர அவ கழுத்துல தாலி கட்டினானோ எமனையே கூட்டிட்டு வந்திருக்காளே. பாட்டி, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? நல்லதா 4 வார்த்தை பேச மாட்டியா நீ? என்னால இனிமே இங்க இருக்க முடியாது. நான் உடனே போய் பிள்ளைய பார்த்தாகணும். நீ முதல்ல வண்டி எடு. வண்டி எடு. சிவா, கடவுளே, அப்படின்னா சேது அங்க இருக்கா? சேது இங்க எங்கேயோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல.
கடவுள் இதை எனக்கு கொடுக்கிற ஒரு கடைசி வாய்ப்பா எடுத்துக்கிட்டு நான் அவன் கண்ணில் படுறதுக்குள்ள தப்பிச்சு போயிடணும். இங்க இருந்து உடனே தப்பிச்சு போறதுதான் சரி. இனியும் இங்க இருந்த அவன் கண்ணில் மாட்டிக்கிட்டா காலத்துக்கும் தப்பிக்க முடியாது. மேடம் மேடம் எங்க போறீங்க? என்ன முடியலையா? பெரிய அதிர்ச்சியில இருந்து மீண்டு வந்திருக்கீங்கல்ல, அப்படிதான் இருக்கும். ஐயோ சிவா, என் புள்ள. அம்மா சிவா, என்ன ஆச்சுடா? ஐயோ ஐயோ சிவா, உன்னை நான் இந்த கோலத்துல பார்க்கணும். ஐயோ, அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா? பாரு நம்ம சிவாவ. ஐயோ, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? சிவா சிவா, என் புள்ள சிவா இங்க தானே இருக்கிறதா சொன்னாங்க. சிவா சிவா, நீ எங்கடா இருக்க? சிவா. அம்மா, என் பேரு சேது. நீங்க ஏதோ தெரியாம வந்துட்டீங்க நினைக்கிறேன். ஐயோ, எனக்கு எதுவும் புரியலையே. நேத்து பஸ்ல வந்து என் புள்ள இங்க தான் இருக்கான்னு சொன்னாங்களே. ஏமா சத்தம் போடுறீங்க? பேஷண்ட்லாம் இருக்காங்கல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. இல்லம்மா, என் பையன் பேரு சிவா. நேத்து அந்த பஸ் ஆக்சிடென்ட் நடந்ததுல அவன் அதுலதான் இருந்தான். இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்கிறதா தகவல் சொன்னாங்க. அதாம்மா நாங்க வந்தோம். நேத்து தான் அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. இப்போ என் பையன் எங்க இருக்கான்னு தெரியலையே. ஐயோ சிவா. மா, நேத்து எங்க கூட பஸ்ல இன்னொரு 4-5 கல்யாண ஜோடிங்க வந்தாங்க. நீங்க சொல்றது அதுல ஒருத்தர கூட இருக்கலாம். ஐயோ சிஸ்டர், வேற யாராவது என்ன மாதிரி அட்மிட் ஆயிருக்காங்களா? ஆமா சார், இந்த ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்ல, இன்னும் 2-3 ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 10-15 பேர் ஆத்துல அடிச்சிட்டு போனதா சொல்றாங்க. எங்களுக்கு இன்னும் தகவல் முழுசா வரல. நீங்க எதுக்கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி என்ன பாருங்க. இப்படி சொல்றாங்க? என் புள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ அம்மா, அழாதம்மா. அழாதீங்கம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க பையனுக்கு எதுவும் ஆயிருக்காதுமா. நீங்க தைரியமா போங்க. ஐயா, நீயும் புது மாப்பிள்ளையா? ஆமாம்மா. நீயும் என் புள்ள மாதிரி தான் இருக்க. உனக்கு எதுவும் ஆகாது. நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும். நான் வரேன். மாப்பிள்ள, அந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு போய் கேளுங்க. நான் என் புள்ளைய பார்க்கணும். அத்தை, நீங்க வாங்க, போற வழியில விசாரிச்சுக்கலாம். கூட்டிட்டு வா, கூட்டிட்டு நம்ம வா, சீக்கிரம். பாத்துக்கோ. வா, வா. ஐயோ, இவரு யாரு? இவர் எதுக்கு என் ஹஸ்பண்ட்னு சொல்றாங்க? அப்போ சேது எங்க போனா? என்ன மேடம் யோசிக்கிறீங்க? நீங்க இன்னும் அந்த ஆக்சிடென்ட் ஷாக்ல இருந்து வெளியில வரலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டு நாங்க ரெஸ்கியூ பண்ண வந்தப்ப ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல கிடந்தாங்க. ஆனா நீங்க 2 பேர் மட்டும்தான் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி ஒன்னா பக்கத்துல, அதுவும் கை கோர்த்து ஒருத்தர் விடாம புடிச்சிட்டு இருந்தீங்க. ஒருத்தர் கை விட்டு தண்ணில அடிச்சிட்டு போயிருப்பீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.